ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: குடமிளகாய் பன்னீர் 200 கிராம், வெங்காயம் க்யூபாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். வறுத்து அரைக்க தேவையான பொருள்: மிளகு 3/4 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், 2 மிளகாய். ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா, மிளகு, ஜீரகம், மிளகாய் நல்லா வறுத்துக்கலாம். நான் 2 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் எடுத்தீங்கன்னா நல்லா கலர் வரும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை ஜீரகப்பொடி மிளகு பொடி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம் தாளிச்சுக்குங்க. நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதே சமயத்தில் லைட் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு விழுதையும் இந்த தக்காளி கூடவே ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். தண்ணி எதுவும் விட வேண்டாம். இருக்கிற அந்த ஆயில்லையே நல்லா வதங்கட்டும். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு வெந்து வரணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவும் இருக்கிற இந்த ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் இந்த ஆயிலில் வதக்கும் போது நல்ல கலர் வரும் உங்களுக்கு. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக விடலாம். இன்னொரு சைடில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். பட்டர் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். இப்போ குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் குடமிளகாவும் லைட்டாக வதங்கி இருந்தால் போதும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் பன்னீராக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வதக்கும் போது உடஞ்சிடும். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கிக்கலாம். 2 பக்கமும் திருப்பி வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியை இதோட ஆட் பண்ண போகிறோம். கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம பன்னீரில் கிரேவி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். இப்போது சூப்பரான கடாய் பன்னீர் தயாராகிடுச்சு.
எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த கடாய் பன்னீர் உங்களுக்கு ஃபுல்கா, ரொட்டி, நான், சப்பாத்தி, கீ ரைஸ் இது கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.